அனைவருக்கும் வணக்கம் மகளே. இந்த பதிவு எதுக்குன்னா, கன்னியாகுமரி பக்கத்துல சுசீந்திரன் ஒரு ஊர்ல நம்ம ஒரு பொட்டி கடை வியாபாரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணியிருக்கு. கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கு. சிறையில் அடிச்ச போலீஸுக்காரங்க அவர் அடிச்சே கொன்னுட்டாங்கன்ட்டு இப்போ அது மாரடைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள்லாம் போராடுறாங்க. அது இப்போ பெரிய பதட்டமா இருக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டமே. அது மாரடைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ற மக்களுக்கு போலீஸுக்காக போராட்டத்தை பண்ண விடாம தடுக்கிறாங்க. நியூஸ் எல்லாம் இஷ்யூ ஆயிருக்கு. ஏன் நான் தெரியாம தான் கேட்குறேன். போலீஸுக்காரங்கள எப்போ பார்த்தாலும் இந்த இல்லாதப்பட்டவங்களும் அவங்க உயரத்தை காமிப்பீங்களா? அரசியல் உயரத்தை காமிக்க மாட்டீங்க, இல்லை வேற என்ன பணக்காரன்ட்ட காமிக்க மாட்டீங்க, ஓனர்கிட்ட காமிக்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் அது இல்லாதவன்ட்டே உங்க திறமையை காமிக்கிறீங்க, உங்க வீரத்தை காமிக்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? தெரியாம தான் கேட்குறேன். போலீஸ் ட்ரைனிங்ல யாரை எப்படி நடத்தணும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஊனமுற்றவரை போய் நீங்க இவ்வளவு பாடுபடுத்திருக்கீங்க. எத்தனை 7 இன்ச்சுக்கு தையல் போடுற அளவுக்கு காயம் அடிச்சுக்கு மொத்தம் 19 இடத்துல அடிபட்டு. அவரு மாரடைப்புன்னு சொல்றீங்க. எப்ப பார்த்தாலுமே மாரடைப்பு, பாத்ரூம்ல வலிக்க வேண்டாம், குட்கா வித்தான், அது வித்தான், இது வித்தான், எதையாவது ஒரு இஷ்யூ சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு கேஸை போட்டு போய் கேஸை அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்களே. எவ்வளோ பேர் கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்றாங்க இதே குட்கால. சீட்டு ராட்டரி சீட்டு இப்போ வந்துச்சுன்றாங்க. எல்லாமே இருக்குது. ஏன் அந்த ஓனரை பார்த்து நீங்க பிடிச்சி உங்க திறமையில பிடிச்சி கேஸை போட்டு ஜெயிலில் போட முடியல? உங்களுக்கு அந்த வக்கு இல்லை, தெம்பு இல்லை. என்ன நீங்க எவ்வளவு இந்த இல்லாத போட்டவங்கள்டே பார்த்து கேஸ் போடுறது. இந்த ரோடு வரவங்க பொட்டி கடை வச்சிருந்தா நம்ம போலீஸ் ரூல்ஸ்னு சொல்லுது. ரூல்ஸ் பேசி எங்கெங்க ரூல்ஸை கடைபிடிக்கிறாங்க? எல்லா இடத்துல ரூல்ஸ் கடைபிடிக்கிறாங்களா? அவங்களுக்கு தேவைன்னா ரூல்ஸை கடைபிடிப்பாங்க, தேவைன்னா ரூல்ஸை கடைபிடிக்க மாட்டாங்க. சிறையில் அடிச்சிருக்கீங்க. சிறையில் அடிச்சா அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு போறாங்க. நான் தெரியாம தான் கேட்குறாங்க. போலீஸுக்காரங்க இங்கே மட்டும் இல்லை, எங்கேயாவது அவசரமா வேலைக்கு போவாங்க, ஒரு ரோடு வரமா நின்றுக்கிறது. அங்கே அப்படிதான் நின்றுட்டு லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, டேக்ஸ் இருக்குதா, அது இருக்குதா, ஓவர் ரோடு, ஒன் வே அப்படின்னு சொல்றீங்க. ஒன் வே போர்டும் அறிவிக்க மாட்டீங்க. நீங்க நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டை மாற்றி விடுறீங்க. சொல்லுங்க, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டை மாத்துறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸை போடுறீங்க. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவை, பணம் கட்டினாதான் விடுவீங்க அந்த இடத்துல இருந்து. இல்லை பாருங்க மக்களை, அவரை அவர் போட்டோ போடுறான் பாருங்க. 35 வயசு தான் ஆகுது. 35 வயசு ஒரு ஆளு எப்படி மாரடைப்பு வரும்? நம்ம பொதுவாக மாரடைப்பு எப்படி வரும் சொல்லு? மாரடைப்பு இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. அந்த மாதிரி சூழல் இல்லைன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கூட சொல்றாங்க. அவங்க அந்த உறவினர்கள் ரொம்ப போராடுறாங்க. அவருக்கு வரவே வராது, நல்லா தான் இருப்பாரு, எந்த ஒரு இதுவும் கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர்கள்லாம் சொல்றாங்க. அவர் பொட்டிக்கடையில வித்தாரு தான், ஆனா வித்தது தப்பு தான். அவங்க போராடுறது என்னன்னா, சிறையில இந்த மாதிரி அடைச்ச ஆளு எப்படி மாரடி போகும்? வரவே வராது, எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. அந்த போலீஸுக்காரங்களை என்கொயரி பண்ணணும், எங்களுக்கு சிபிஐ வேணும், நீங்க எங்களுக்கு நியாயம் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. நம்மளுக்கு அதே தான். நம்மளும் அவங்க உறவினர்கள் மாதிரி நம்மளுக்கும் அதுதான் தெரியும். நம்மளும் அங்கே உள்ள என்ன நடந்து தெரியாது. அதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். மக்களே, இனிமேலாவது உஷாரா இருங்க. நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்து அரசியலுக்கு வந்தாலும் சரி, அரசியலுக்கு வந்தா எல்லாருமே சூழ்நிலைவாதியா தான் இருப்பாங்க. இவங்க ரூல்ஸை பணக்காரன்ட்டுலாம் காமிக்க மாட்டாங்க, கம்பெனிக்காரன்ட்ட காமிக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லாத பசங்கள்கிட்ட தான் காமிப்பாங்க. ரோட்டு வரமா ஒரு பூ கடை போட்டிருந்தோன்னா அந்த அம்மா போய் தொந்தரவு பண்ணுறது, தள்ளு வண்டியில் வச்சுட்டு எதனா பொருள் விற்றா அவங்கள தொந்தரவு பண்ணுறது, பானிபூரி ஈனிபூரி வச்சுருந்தா அவங்கள தொந்தரவு பண்ணுறது. ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களை மாதிரி மனுஷன் தான் அவங்களும். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? நான் கேட்குறேன் போலீஸை, ரூல்ஸ் கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணுற கட்ட கல்யாணம் பண்ண எங்கே பார்த்தா தெருவில் இருக்குது. பார்க்கிங் இருக்குதா? அங்கங்கே ரோட்டில் அங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டுறானுங்க, பார்க்கிங் இருக்கா? அங்கங்கே தெருவில் நின்றுட்டு போயிடுவாங்க. மெயின் ரோட்லேயே நிறுத்திட்டு போயிடுறாங்க. மெயின் ரோட்டில் நிறுத்தினா பஸ் போகிறதுக்கு டிராஃபிக் ஆகுது,
ஒரு வண்டி போகிறதுக்கு டிராஃபிக்காக இருக்குது, அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு போகிறோம் அவசரமாக போக முடியல, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. குட்கால சீட்டு ராட்டரி சீட்டு இப்போ வந்துருச்சுன்றாங்க, எல்லாமே இருக்குது. ஏன் அந்த ஓனரை பார்த்து நீங்கள் பிடிச்சி உங்கள் திறமையில பிடிச்சி கேஸை போட்டு ஜெயிலில் போட முடியல? உங்களுக்கு அந்த ஒர்க்கு இல்லை, தெம்பு இல்லை. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த இல்லாத போட்டவங்கள்டே பார்த்து 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 கேஸ் போடுறது, இந்த ரோட்டு வரவங்க பொடி கடை வச்சுருந்தா. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த போராட்டம் பண்ணுற மக்களுக்கு நீதி வேணும், அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் போகும் போலீஸ்காரங்களுக்கு. அந்த இல்லாத போட்டவங்களா பார்த்து பணம் படத்தைன்ட்டு போக மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய இதெல்லாம் விட்றாங்க, சின்ன சின்ன விஷயம் இவங்க கண்ணு முன்னாடியே பண்ணுவாங்க, எல்லாமே கண்ணு முன்னாடியே விற்பாங்க, கமிஷன் கொடுத்துட்டு விற்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுறாங்க. அதுதான் நம்ம போலீஸு, நம்ம தமிழ்நாட்டு போலீஸு. போலீஸ் துறையை வச்சிருக்கிறது நம்ம சிஎம் தான் வச்சிருக்காரு. 2 மாசத்துல எவ்வளோ இஷ்யூ பாருங்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, என்னதான் பண்றாரு? போலீஸ் துறை வச்சிருக்கிறாரு அவர் கையில. அவரு ஆக்டிவேட்டா இருக்கிறாரா இல்லை ஆக்டிவேட்டா இல்லையா, என்ன பண்றாருன்னு தெரியலையே. 2 மாசமா ஏதோ இஷ்யூவாக கம்முனே தான் இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம தலைவர் சிஎம் இதுக்கு ஒரு குரலுமே கொடுக்கல இது வரைக்கும். சொல்லுங்க, ஒரு குரலுமே கொடுக்கல இது வரைக்கும். அனிதா மரணத்துக்கு போனாங்க நேரில், அப்படியே அனிதா மரணத்துக்கு போனாங்க, ஸ்டெர்லைட்டில் போராடினவங்கள போய் பார்த்தாங்க. போலீஸுக்கு இப்போ ஒரு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இதுக்கப்புறமே இது மாதிரி நடந்துக்காம பாருங்க சார். அவங்களும் மனசுதான் சார் உங்களை மாதிரி. கொஞ்சம் பார்த்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, வேணான்னு சொல்ல. உங்கள் கடமையை செய்யுங்க, யாரும் அதில் குறுக்கிட மாட்டாங்க. அடிக்காதீங்க. இது வேற இஷ்யூ வருதா? பான்பராக் விற்றாங்க, குட்கா விற்றாங்க, புயலை விற்றாங்க, சிகரெட் விற்கிறாங்க, போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படின்னா சொல்லுங்க, அரெஸ்ட் பண்றீங்க, கோர்ட்ல போறீங்க, அவங்க தண்டனை 5 வருஷமா 7 வருஷமா அனுபவிக்க போறாங்க. நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. ஏன் அடிச்சு இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க? பாவம் அந்த குடும்பம் இப்ப என்ன பண்ணும்? யாருமே இல்லாம இருக்காங்க, வருமானம் போச்சு அந்த குடும்பத்துக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 1 மாசம் வருமானம் இல்லைன்னா உங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். அது மாதிரி தானே அடுத்தவங்க குடும்பம். அது பாருங்க கொஞ்சம். ஃபைனலா இது என்னன்னா, இந்த இந்த சம்பவத்துல யாரெல்லாம் அவர் அடிச்சாரு, அடிச்சு கொண்டது உண்மை நிரூபிச்சா தூக்கு தண்டனை போடணும் போலீஸ். டிஸ்மிஸ் சஸ்பெண்ட்லாம் பார்த்தா தூக்கு தண்டனை போடணும். ஒரே வாரத்துல தீர்ப்பு கண்டுபிடிச்சு ஒரே வாரத்துல தூக்கு தண்டனை போட்டதான் எல்லா போலீஸ்காரங்களுக்கும் பயம் வரும். எப்படி நடந்துக்கணும், எப்படி போகணும் பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு தெரியும். இதுக்கு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும், முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. என்ன பண்றாருன்னு பார்ப்போம்.